அந்த நேரத்திலே கொல்லப்பட்ட மௌன வணக்கத்துடன் ஆரம்பிப்போம். அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம். ஏற்றி வைத்து ஒரு மாணவிக்கு துவிச்சக்கர வண்டியை கொஞ்சம் கற்பூரம் அப்படியே நல்லா உயர்த்தி அப்படியே கதாக்களுக்கு வரும். அப்படியே லைன்ல மழுதிரியில் எடுத்து கொடுக்குவாங்க. அண்ணே மழுதிரி எடுத்து கொடுக்கணும். மழுதிரியில் வளர்த்து எல்லாம் கொடுங்க. படுகொலை செய்யப்பட்டு அதை தேடி சென்ற தாயார் ராசம்மாள், கிருசாந்தியினுடைய தம்பி பிரணவன், அயலவர் அமரர் கிருபாமூர்த்தி ஆகியோருடைய நினைவாக இன்று நாங்கள் இதே புதைக்கப்பட்ட அந்த செம்மணி மயானத்தில் நின்று அந்த மயான பூமியிலே 650க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட அந்த அம்மணியினுடைய செம்மணி ஆட்சியில், செம்மணி காலத்திலே, அம்மணியினால் ஆட்சி காலத்திலே, அம்மணி ஜனாதிபதி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்காவுடைய ஆட்சி காலத்திலே கொன்று குவிக்கப்பட்டவர்களுடைய பெண்ணினுடைய ஆட்சியிலே பாடசாலை மாணவிக்கு நடந்த அவலத்தை நாங்கள் 21 ஆண்டுக்கு பின்னரும் நினைவு கூறுகின்றோம். அதே போல இந்த நினைவை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு சிலர் நினைக்கக்கூடும், அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் நீங்கள் ஏன் அனுஷ்டிக்கின்றீர்கள் என்று. இதே போல எத்தனையோ அடையாளம் தெரியாத படுகொலைகள் நடந்தேறி இருக்கின்றன. இதுவரை ஒட்டுமொத்தமாக இதற்கு வெறுமனே தண்டனை என்பதற்கு மேலாக இந்த இனப்படுகொலைகளுக்கு, கொல்லப்பட்ட படுகொலைகளுக்கு நீதி வேண்டும், அந்த நீதியூடாக எங்களுக்கு பரிகாரம் வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நினைவேந்தல் நிகழ்வை 21 மாணவிகளுக்கு துவிச்சக்கர வண்டிகள் 3 லட்சம் ரூபாய் செலவிலே வழங்கப்பட இருக்கிறது. அதே போல 100க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பாடசாலை புத்தக பைகள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த 4 லட்சம் ரூபாவும் என்னுடைய நிதி ஒதுக்கீட்டிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாளம். ஆகவே ஒவ்வொரு எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழர் தேசத்திலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் தொடர்ந்து நினைவு கூறுவதன் மூலம்தான் நாங்கள் இந்த மக்களுக்கு, அவர்கள் அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்காகவும் அவர்களது ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக, என்ன பிரச்சனைக்காக அவர்கள் கொல்லப்பட்டார்களோ அதற்கு நாங்கள் தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் அந்த மக்களுக்கும், அதே போல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துக்கான கௌரவமாகவும் இழப்பீடுகளாகவும் இருக்கும் என்ற நோக்கிலே இன்றைய தினம் அதே போல இதுவரை
1% அந்த கொல்லப்பட்ட கிருபாமூர்த்தியினுடைய குடும்பத்துக்கு வழங்கப்படவில்லை. அதே போல கிருசாந்தியினுடைய குடும்பத்துக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே அவருடைய அந்த அவலமான வாழ்க்கையிலே ஒரு சிறு ஆறுதலாக ரூபாய் 75,000 பெறுமதியான வாழ்வாதார உதவியையும் இதனுடன் சேர்த்து நாங்கள் வழங்குவதற்கு நான் தீர்மானித்திருக்கின்றேன். ஆகவே இந்த மக்கள் இந்த துவிச்சக்கர வண்டிகளை புத்தக பைகளை பெறுபவர்கள் வெறும் சடங்காக நினைக்காமல் இந்த நினைவுகளை நீங்கள் சுமந்து எங்களுடைய எதிர்காலத்திலே எவ்வாறு இந்த எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், பெண்கள், பாடசாலை மாணவிகள், பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் உட்பட எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்பதை நினைவு கூர்வதற்காகவே இன்றைய தினம் 21 ஆண்டுகள் கழிந்தும் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும், பாடசாலை மாணவ செல்வங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அந்த அஞ்சலியை நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்தி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். முதலிலே மாணவிகளுக்கான புத்தக பைகளையும் வழங்கி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பேன். 2 செகண்ட். அனந்திய கட்டணம் எடுக்கணும். சைக்கிள் எடுத்து நீ சைக்கிள் எடுத்து நீ வாங்க பல்ல வாங்க. வீரசிங்கம் மத்திய ஜாசோதரன் அமிசா அவர்கள் அந்த சைக்கிள் கொஞ்சம் அங்க பின்னே வாழ்ந்து தெரியாது என்ன ஓட்டோமேட்டிக். தனுராஜ் கைலடி விக்னேஸ்வரா வித்யாலயத்தை சேர்ந்தவர். சதீஸ்வரன் கைலடி முத்துப்பான் மகேந்திர செல்வி மகேந்திரன் கர்ணஜா இடத்தில் நாங்கள் எல்லோரும் அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றோம். எங்கள் மண்ணில் ஆண்டாண்டு காலமாக எங்கள் மக்களை கொன்று புதைக்கின்ற செயற்பாடுகள் அது ஒரு இன அழிப்பினுடைய செயற்பாடாக இருந்து வருகின்றது. 1, 2 என்று அழிக்க தொடங்கிய அந்த அரசு படிப்படியாக 10, 20 என்று படுகொலைகள் செய்யப்பட்டு முள்ளிவாய்க்காலில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை கொன்று புதைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இது எல்லாம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை அழிக்கின்ற திட்டமிட்ட செயற்பாடுகளின் தொடர்ச்சி என்பதை நாங்கள் எல்லோருமே விளங்கிக் கொள்கின்றோம், விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலேயே இன்றைய இந்த அஞ்சலி நிகழ்வானது இவற்றை தெளிவுபடுத்தும் முகமாகவும் தொடர்ந்து எங்களுடைய நிலைமையை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலும் அடுத்து வருகின்ற காலப்பகுதியில் எங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு உத்வேகம் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலுமாக இந்த அஞ்சலி நிகழ்வை நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இதில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, எங்களுடைய உரிமைகள் பெறும் வரையில் நாங்கள் இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளை எதிர்காலத்தில் ஒழுங்கமைக்க வேண்டும். இவ்வளவு காலமும் இந்த மண்மீட்பு போரிலே கிருஷாந்தி உட்பட படுகொலை செய்யப்பட்ட தங்கள் உயிர்களை அர்ப்பணித்த எல்லோருக்குமாக மீண்டும் நாங்கள் இந்த இடத்தில் ஒரு கணம் தலையை சாய்த்து அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம். நன்றி. செய்து ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் பொருட்களை வாங்கியவர்கள் செல்லாமல் கிருசாந்தி குமாரசாமி முதலமைச்சர் அவர்களுடைய இரங்கல் செய்தி. மாணவி கிருசாந்தி குமாரசாமி அவர்கள் தமது 21வது பிறந்த நாள் வரை வாழவில்லை, வாழ விடவில்லை என்பதுதான் பொருத்தம். ஆனால் அவரின் 21வது இறந்த வருட நினைவு தினத்தையாவது நாம் அனைவரும் அவர் இறந்த அதே இடத்தில் கூடி நின்று கனத்த மனங்களுடன் நினைவு கூறுகின்றோம். அவரின் இறப்பு இயற்கை மரணம் அன்று. 60 அடங்கிய ஒரு இராணுவ மிலேச்ச கூட்டம் அப்பெண்ணை பலாத்காரத்துக்கு உட்படுத்தியது மட்டுமின்றி கொன்றும் புதைத்து விட்டது. யுத்தத்தின் போது எமது பொதுமக்களுக்கு நேர்ந்த கதிகளுக்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. வெளிவராமல் எத்தனையோ பலாத்காரங்களும் கொலைகளும் நடந்தேறின. இராணுவத்தினர் கையில் நடைபெற்ற குற்றச் செயல்களுக்கு ஒரு அடையாளமாக
கிருசாந்தியின் பலாத்காரமும் கொலையும் அமைந்தன. அவரின் ஞாபகார்த்தமாக கௌரவ வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்களின் நிதி ஒதுக்கீட்டிலிருந்து 21 மாணவியர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளை வழங்கியும் 100க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கியும் இத்துக்க நிகழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இச்செம்மணி வழி அக்காலத்தில் ஒரு திறந்த மனித கொள்கலமாக மாற்றப்பட்டிருந்தது. இப்பாதையால் பயணிக்கின்றவர்கள் அடுத்த எல்லையை தாண்டும் வரை அவர்களின் உயிர் அவர்கள் வசம் இருந்துவிட்டால் அவர்கள் புண்ணியம் செய்தவர்களாகவே கருதப்பட்டார்கள். வேலியே பயிரை மேய்வது போல் பாதுகாப்பு போர்வை அணிந்தவர்களே பாரதூரமான குற்றச் செயலில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நாட்டில் இதுபோன்ற அவலங்கள் இனிமேலும் நடக்காதிருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சமஷ்டி முறையிலான சுயாட்சி அதிகாரங்களை வேண்டி நாம் அரசுடன் மோதிக்கொண்டிருக்கிறோம். பிழைகள் விசாரிக்கப்படலாம், தண்டனைகள் வழங்கப்படலாம். ஆனால் பிரிந்த உயிர்களை மீண்டும் திருப்பி தரக்கூடிய வல்லமை எவருக்கு உண்டு? செல்வி கிருசாந்தியினதும் அவரது தாயார் திருமதி ராசம்மாள், சகோதரன் பிரணவன் ஆகியோரதும் அவர்தம் அயலவர் கிருபாமூர்த்தியினதும் மறைவு எம்மக்களால் இன்றைய நாள் நினைவு கூறப்பாலது, வருடா வருடம் நினைவு கூறப்பாலது. எமது மக்களின் கடந்த கால சோக வாழ்க்கையின் அடையாளம் இவர்கள் மறைவு. இவர்கள் அனைவரதும் உற்றார் உறவினர்களுக்கு இச்சந்தர்ப்பத்தில் எமது ஆழ்ந்த துக்கங்களையும் அனுதாபங்களையும் தெரிவிப்பதை விட எம்மால் என்ன செய்ய முடியும்? இவ்வாறான மிலேச்சம செயல்கள் எம்மிடையே இனியும் ஏற்படாதிருக்க இறைவன் வழிவகுப்பானாக. கானா வீணா விக்னேஸ்வரன், முதலமைச்சர், வடக்கு மாகாணம். அடுத்து செல்வி குமார் தர்சனன், சதீஷ் குமார் மபிசா, சரி வழங்கி ராஜா தமிதா நாமக்குழி மாவி வழங்கி வைத்த சைக்கிள் பண்றதுக்கு தர முடியல. இராணுவத்தினரினால் படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி உட்பட அவருடைய தாய், சகோதரன், அயல் வீட்டார் என்ற வகையில் 4 பேருடைய 21வது நினைவு நாளை நாங்கள் இன்று நினைவு மீட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கிருஷாந்தி படுகொலை என்பது ஒரு வேதனையான ஒரு விடயம். ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இன்னுமே நிறைவுறாத வகையில் இன்னும் ஆயிரம் பிள்ளைகளுக்கு இவ்வாறான நிலைமை தோன்றலாம். ஏனென்றால் இதற்கான உத்தரவாதத்தை இன்று வரை சர்வதேசமோ இலங்கை அரசாங்கமோ ஈழத்தமிழர்களுக்கு வழங்கவில்லை. ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் ஆயிரம் கிருஷாந்திகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல விடயங்கள் வெளிக்கு வராமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு பாடசாலை மாணவியாக இந்த படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியினுடைய படுகொலையை நாங்கள் எக்காலமும் வன்மையாக கண்டிக்கின்ற நிலைமையுடன் இன்று நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய போர்வையில் இராணுவம் பாடசாலை மாணவிகளுக்கு புத்தக பைகளை வழங்குவதும் அவர்களுக்கு அண்மையில் கூட பனங்காட்டில் புத்தி கூர்மை என்ற வகையில் ஒரு நிகழ்வினை நடத்தினது மட்டுமல்ல, பாடசாலை மாணவிகளை அழைத்து இவ்வளவு கொடூரமும் இழைத்த இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் இன்று நல்லாட்சி தத்துவம் பேசி இன்றும் எங்களுடைய மாணவிகளை தங்களுடைய நிகழ்வுகளுக்கு அழைத்து தங்களுடைய கோர முகத்தை மறைக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் நிச்சயமாக வரலாற்று காலம் தோறும் இந்த இலங்கை இராணுவம் செய்த இந்த படுகொலைகள், எங்களுடைய குழந்தைகளை படுகொலை செய்த இந்த பெண் மாணவிகளை, சிறுமிகளை படுகொலை செய்த வரலாறை நாங்கள் மறக்க முடியாது. நாங்கள் இதை எக்காலத்திலும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த இன அழிப்பும் இந்த ஈழத் தமிழ் பெண்கள் மீது கொண்டு வரப்பட்ட இந்த வல்லுறவு நிகழ்வும் இன்றும் இலங்கை அரசாங்கத்தால் இனிமேலும் நடைபெறாதென்ற எந்த ஒரு உத்தரவாதத்தையும் வழங்காத நிலையில் சர்வதேசமும் இதற்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் வெறுமனே பெண்கள், ஈழத் தமிழ் பெண்கள் இவற்றை பொறுமையாக பார்த்துக்கொண்டு தொடர்ந்தும் எங்களால் இருக்க முடியாது. நிச்சயமாக நாங்கள் இவற்றுக்கு எதிரான பல அகிம்சை போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் சர்வதேசத்தையும் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் வற்புறுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம்.